அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இங்கு நாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இங்கு நாம் எந்த நோக்கத்திற்காக ஒன்று குழுமினோமோ அந்த நோக்கத்தின் நன்மையை வல்ல இறைவன் நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். மறுமையில் மனிதர்களின் நிலை என்னும் தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக பல தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை, யாரிடத்தில் அல்லாஹ் முதன்மையாக விசாரிப்பான், எது பற்றி விசாரிப்பான், எதையெல்லாம் விசாரிப்பான் என்பதை நாம் பார்த்து வருகிறோம். அதில் இறுதியாக மனிதரிடத்தில் இறைவன் கேட்கக்கூடிய 3 கேள்விகள் தொடர்பான செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் மறுமை நாளில் முதலாக தீர்ப்பளிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அது தொடர்பான செய்தியை நாம் பார்க்க இருக்கிறோம். மறுமையில் நம் சமூகத்தார்கள் தான் முதலில் தீர்ப்பளிக்கப்படுவோம் என்பதை நாம் அறிந்தோம். அதில் எந்த விவகாரம் தொடர்பாக முதலில் தீர்ப்பளிக்கப்படும் என்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றையில், மனிதர்கள் இறை மார்க்கத்திற்காக போரிட்டு தன் உயிரை தியாகம் செய்திருப்பார்கள். அது தொடர்பாகத்தான் அல்லாஹ் முதலில் தீர்ப்பளிப்பானாம். அப்ப அந்த உயிர் தியாகியாக மக்களால் கருதப்படக்கூடிய ஒருவரிடத்தில் அல்லாஹ் விசாரிக்கிறான் தீர்ப்பு வழங்குவதற்காக. அந்த செய்தியில அல்லாஹ்வுடைய தூதர் 3 விஷயத்தை சொல்லுவாங்க. நாம இந்த செய்தியை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். 3 நபர்களை அல்லாஹ் விசாரிப்பான். அதுல ஒருவர் தன் உடலால் ஆற்றல் மிக்க மனிதராக இருந்து இறை மார்க்கத்திற்காக போர் செய்து உயிரை மாய்த்தவர். 2ஆம் நபர் தன் கல்வியின் காரணமாக, சிந்தனையால் மக்கள் மத்தியில் ஒரு கல்வி புரட்சியை செய்தவர், மார்க்க அறிஞர். 3ஆம் நபர் இறை பாதையிலே தன் செல்வங்களை எல்லாம் வாரி இறைத்தவர். இந்த 3 நபர்களையும் அல்லாஹ் விசாரிப்பானாம். அதுல முதலாவதாக உள்ளவர் போர் செஞ்சு உயிர் தியாகம் செஞ்சவர். இஸ்லாமிய மார்க்கத்துல போர் என்பது ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு கடமையாக ஆக்கப்பட்டிருக்கு. எல்லா நேரத்திலும் போர் செய்யணும் என்று மார்க்கம் சொல்லல. அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்கு. யாரு போர் செய்யணும், யாரோடு போர் செய்யணும், எப்படி போர் செய்யணும் என்ற வழிமுறைகள் இருக்கு. இந்த வழிமுறையை பேணி போர் செய்வது என்பது கட்டாயம். அந்த சக்தி, அந்த கட்டமைப்பு நம்மிடத்தில் இல்லாத போது நம்ம மீது போர் கடமை இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 13 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். 13 வருஷம் மக்காவில் வாழ்ந்த நேரத்தில் தான் கடுமையான சிரமத்திற்கும் பாதிப்புக்கும் உள்ளாக்கப்பட்டார்கள். ஆனா அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் போர் செய்தார்களா என்றால் போர் செய்யல. ஏன்னா அதற்கான வலிமை அவர்களிடத்தில் இல்லை. அல்லாஹ்வும் போரை பற்றி சொல்லும் போது நீங்க அவங்களுக்கு ஒரு சம அளவுல இருக்கணுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். சம அளவுனா ஒன்னு பாதியாவது இருக்கணும். அதே போல ஒரு அரசாங்கத்தின் கீழ் ஒரு தனிநபர் போய் போர் செய்வது இல்லை. ஒரு தனிநபர் தனக்கு ஏற்பட்ட பாதிப்பை முறையிடுவது வேற. போர் செய்யறது என்று புறப்பட முடியாது. அது ஒரு அரசாங்கத்தின் கீழ், ஒரு கட்டமைப்பின் கீழ் செயல்பட வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில் நமக்கு மார்க்கம் போரை கடமையாக ஆக்கியிருக்கிறது. அந்த போரில் யாரெல்லாம் உயிர் தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு பல சிறப்புகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அவங்களுடைய உடலில் இருந்து சொட்டு ரத்தம் பூமியில் விழக்கூடிய நேரத்தில் அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவராக மாறிவிடுவார். அவருக்கு கபருடைய வேதனை இல்லாமல் அவர் அப்படியே அல்லாஹ்வுடைய அரிசின் கீழ் இருக்கக்கூடிய பறவைகளுடைய கூடாரத்தில் பச்சை நிற பறவையாக உடல் மாற்றப்பட்டு உயிர் அதில் ஊதப்பட்டு அப்படியே உலா வந்து கொண்டிருக்கிறார் என்று இப்படி பல சிறப்புகளை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இது இஸ்லாத்திலேயே மிக உச்சபட்ச தியாகம். உயிரை கொடுக்கிறதுங்கிறது எல்லாரும் கொடுக்க முடியாது. இப்ப நாம சும்மா ஒரு கொரோனா காலகட்டம் அல்லது பேரிடர் காலகட்டம்னா களப்பணி ஆற்றுறதுக்கு போவோம்னு சொல்லுவோம். குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க, வேணாம் அதெல்லாம் வேற ஆளு பாத்துக்குவாங்க, நீங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. தெருவுல ஒரு சண்டை நடக்கும், குடும்பத்தாரு கதவை போட்டுவாங்க, வேணாங்க நீங்க போவாதீங்க. ஏன்னா நம்ம உயிர்னா அந்த அளவுக்கு ஒரு மதிப்பட்டிருக்கிறோம். பிரச்சனைனா இப்ப என்ன பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு அதை பார்த்து தீர்க்கிறதுக்கு அனுப்புறது. ஆனா நம்ம ஆளுக்கு என்ன செய்வோம், நம்ம குடும்பத்தார்கள் பிரச்சனையா உடனே வந்துரு, முதல் போன வீட்டுல இருந்து வந்துரும், இங்க என்னமோ சண்டையாம உடனே வீட்டுக்கு வந்துரு. கலவரத்துக்கே போக விட மாட்டாங்க. அதே போல களப்பணி ஆட்டுறதுக்கு போக விட மாட்டாங்க. அப்ப இப்படி இருக்கும்போது உயிரை தியாகம் செய்யறது என்று சாதாரணமான விஷயமா?
ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன செய்வாங்கன்னா போருக்கு அழைச்சிட்டு போவாங்க. சும்மா அழைச்சிட்டு போறது இல்ல, இன்னாருக்கு இன்னைக்கு உயிர் தியாகம் இருக்குன்னு சொல்லி அழைச்சிட்டு போவாங்க. ரசூலுல்லாஹ் சில பேரை வந்து குறிப்பிட்டுருவாங்க, உங்களுக்கு நீங்க ஷஹீதாக்கப்படுவீங்க, நீங்க இங்க கொல்லப்படுவீங்க. பதில் போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த இடங்கள்ல சில எதிரிகளை குறிப்பிட்டு சொல்றாங்க, நன்மக்களுக்கும் சொல்லப்படுது உயிர் தியாகம் இருக்கு என்று. அப்ப இப்படி உண்மையிலேயே மரணித்து விடுவோம் என்பதை சொல்லிட்டு அனுப்புறாங்க. அப்ப அவங்க மனைவிமார்கள் எப்படி அனுப்பி விட்டாங்க? வீட்டுக்கு பிள்ளை இருக்கு, குடும்பம் இருக்கு, நீங்க ஒரு ஆளு தான், நீங்க போய்க்கலாம், என்ன செய்யறது? இஸ்லாத்துக்கு அந்த பேச்சு இடம் இல்லைங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய பாதைக்காகவா தாராளமா போங்க. ஆனா போகும்போது என்ன செய்யணும்? திரும்பி வந்துடாதீங்க, உயிரோடு நீங்க வந்து ஷஹீதா தான் ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்றது இல்லை. நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கிறீங்க அது சொல்லலாம். ஒரு பிரச்சனைக்கு போனா கூட, அல்லது ஏதோ ஒரு பேரிடர் காலத்துல விஷய பஞ்சாயத்துக்கு போகும்போது கூட கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கிறீங்க, பாத்துக்கிறீங்க, சாதுவா இருந்துக்கிறீங்க என்று சொல்லி அனுப்புறது வேற, போகவே கூடாது என்று சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நம்ம பெரும்பாலும் அப்படித்தான் சொல்றோம், அதை மாத்திக்கிறணும். இப்ப இவ்வளவு விஷயத்துக்கு மத்தியில ஒரு போர் செய்ய போறாரு, போர் செய்யவே போகாத நபர் கிடையாது, போர் செய்ய போறாரு, போர் செய்யறாரு, போர்ல கொல்லப்படுறாரு, மரணிக்கிறாரு, மறுமையில் அல்லாஹ் முன் நிறுத்தப்படுறாரு. அப்படி நிறுத்தப்படக்கூடியவர்கள் அல்லாஹ் கேட்கிறான், உமக்கு நாம் ஒரு அருட்கொடையை வழங்கியிருந்தோம், உடல் வலிமை, உடல் ஆற்றல், திரகாற்றம் இருந்துச்சு, இதை நீ எப்படி செலவழித்தாய்? அவர் உடனே பதில் சொல்றாரு, அல்லாஹ்வே இதை நான் உன் மார்க்கத்திற்காக, உன்னுடைய கொள்கைக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என் உயிரையே நான் தியாகம் செய்து செலவழித்தேன். உடனே அல்லாஹ் சொல்லிடுவானா, இது பொய், நீங்க உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக வேண்டியோ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டியோ இதை செய்யல, நீங்க சொல்றது பொய். இன்னும் எதுக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு? மக்கள் இவரை தியாகி என்று போட்ட வேண்டும், பெருமைப்படுத்த வேண்டும், மெச்ச வேண்டும், மக்களுடைய புகழுக்கு ஆசைப்பட்டு நீங்க செய்தீர்கள், நீங்க செஞ்சது உண்மை. ஆனா இதை ஏன் செஞ்சீங்க? என்ன நோக்கத்துக்காக, என்ன காரணத்துக்காண்டி செஞ்சீங்க? அல்லாஹ்வுக்காகவா அல்லது அடுத்தவர்களுக்காகவா? நீங்க சொன்னது பொய், இவரை முகமுகப்புற நரகத்தில் தள்ளி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவா, நரகத்துக்கு போயிடுவார். இவர் யாரு? இஸ்லாத்திலேயே உச்சபட்ச தியாகம் செஞ்சவர். இப்ப இவர் வந்து உலகத்திலே எதையும் அனுபவிக்கல, மூத்த போயிட்டாரு, மறுமையில ஏதாவது கிடைச்சிட்டா ஒண்ணும் கிடைக்கல, ரெண்டுலயுமே மைனஸ் இவருக்கு. உலகத்திலேயே உயிர் போயிட்டு சந்தோஷமா வாழல, மறுமையிலே ஒண்ணும் இல்லை. அப்ப இந்த செய்தி நமக்கு எதை உணர்த்துகிறது? நாம் ஒன்றை செய்வதாக இருந்தால் அல்லாஹ்விற்காக மட்டும் செய்ய வேண்டும், பிறருக்கு இணையாக கூட்டாக அதை மாற்றிவிடக் கூடாது, முகஸ்துதிக்காக, பெருமைக்காக, பிறர் என்னை பாராட்ட வேண்டும் என்பதற்காக. ஆனா இன்னைக்கு நம்மை அறியாம இது நம்ம இடத்தில் ஊடுருவுது. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் 3 தான் சொல்றாங்க. என்னென்ன சொல்றாங்க? உயிர் தியாகம், செல்வம், செல்வத்தை மார்க்கத்துக்காண்டி செலவழிச்சது மார்க்க அறிஞர். இது 3 மட்டும்தானே? அப்படி இல்லை, பெருமைக்காக உள்ள அனைத்தையும் அல்லாஹ் கேட்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படித்தான் சொல்லி காட்டுகிறாங்க, வமை யுராஇ யுரா இல்லாஹு பிஹி, யார் முகஸ்துதிக்காக ஒரு காரியத்தை செய்கிறாரோ அல்லாஹ் அவரை மறுமையில் வெளிப்படுத்தி காட்டுவான் பிறருக்கு முன்னிலையில. இவர் இதெல்லாம் செஞ்சாரு, எதுக்கு செஞ்சாரு? பிறருக்காண்டிதான் செஞ்சாரு என்று அல்லாஹ் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தி காட்டுவானா. விளம்பரத்துக்காண்டி செஞ்சா இவர் விளம்பரத்துக்காண்டி செஞ்சாரு. அப்ப நமக்கு என்ன தெரிஞ்சு, அங்க தெரிஞ்சு போயிடும். மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாரும் முன்னிலை இருக்கும் போது, ஆனா இவர் வந்து நம்ம நல்லவர் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், ஷஹீது அவரு, ஷஹீது இவரு அப்படின்னு போடுவாங்க. இது யாரு சொன்னா ஷஹீதுன்னு? ஷஹீதுனா என்ன? யாரு சொன்னா ஷஹீது? யாரு சொல்ல முடியும்? முதல்ல ஷஹீத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இறை மார்க்கத்திற்காக உயிரை நீத்தவர். சரி, அவர் உண்மையில் இறை மார்க்கத்திற்காக தான் நீத்தாரா என்பதை நமக்கு எப்படி தெரியும்? அது உள்ளம் சார்ந்த விஷயம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். குஸ்மான் என்று சொல்லக்கூடிய ஒருவர், ஒரு மனிதர். இந்த மனிதர் எப்படின்னா ரொம்ப வீரதீரமா போர் செய்கிறார். அன்னைக்கு காலத்துல இவரை மாதிரி ஒரு போர் செய்யவே இல்லை. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, என்ன மனுஷன், எல்லாரும் வெட்டி வீழ்த்துறாங்க எதிரிகள் எல்லாம், களத்துல பயங்கரமா போர் செய்யறாரு. கடைசியில ரசூலுல்லாஹ் வந்து அவரை புஸ்வானம் ஆக்கிட்டு போயிடறாங்க, அவர் நரகவாசியை எழுதி போயிடறாங்க. மக்களுக்கு எல்லாம் ஆச்சரியம், என்னடா இது, இவர்தான் இன்னைக்கு ஹீரோ, மக்கள் இடத்துல மிகப்பெரிய பேரு, பயங்கரமா போர் செய்யறாரு, ஆனா அவர் நரகவாசின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, என்ன சம்பவம் என்ன? அதுக்கப்புறம் ஒரு நபித்தோழர் அப்படியே அவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே போறாரு, என்ன நிகழ்வு என்று வாட்ச் பண்ணி போனா கடைசியில வேதனை தாங்க முடியாம தற்கொலை பண்ணி மௌத்தாயிடுறாரு. ஆனா மக்கள் பார்வையில அவர் வந்து பெரிய வீரராக பார்த்தாங்க, ஆனா மறைவாக இருக்கும்போது தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அப்போ ஒருவரை நாம வந்து ஷஹீத் என்று சொல்லவே முடியாது. இது வெளிப்படையா உள்ள விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்னனால தெரிஞ்சிட்டு, இல்லைன்னா அவரை போய் யாரு பார்த்திருப்பாங்க, போர்ல கொல்லப்பட்டது நினைச்சிருப்பாங்க. சிலருடைய எண்ணம் சார்ந்தது இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல அப்படியும் சில நிகழ்வுகள் இருக்கு. மக்கள் எல்லாம் சிலரை உயிர் தியாகி நன்மக்கள் என்று சொல்லும் போது அவருக்கு நரகம், அவர் யாருக்கும் தெரியாம ஒரு போர்வை திருடி வச்சுட்டாரு சொன்னாங்க.
அப்ப ஒருவர் வந்து உள்ளத்தை நாம புறந்து பார்த்து பேசக்கூடாது, இவர் ஷஹீது தான் அப்படின்னு. என்ன நம்ம சொல்லலாம்? அல்லாவுடைய மார்க்கத்துக்காண்டி இப்படி செஞ்சிருக்கிறாரு, அவர் உண்மையா செஞ்சிருந்தா அல்லா அவருக்கு அப்படி சொல்லலாமே தவிர இவர் ஷஹீது, இவருக்கு சொர்க்கம் தான், என்னமோ நம்ம சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் கொடுக்குற மாதிரி நமக்கே இங்க கேள்விக்குறியா இருக்க. அப்ப யாருக்கு நம்ம வந்து சொர்க்கத்திற்குரிய ரெண்டு பட்டம் குத்த வேண்டியது இல்லை, நமக்குள்ளே நம்ம குத்திக்கிறது. இவரெல்லாம் தியாகி, மறுமையில உண்மையில இதெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்துவான். ஏன்னா நிறைய பேருடைய உள்ளம் அவங்களுக்கு தெரியும்ல, இறையச்சம்ங்கிற ஒண்ணு இருக்கும். நாம ஒண்ணு செஞ்சா அதை யாருக்காண்டி செய்யறங்கிறது அவருக்கு தெரியும், அல்லாவுக்கு தெரியும். அதையெல்லாம் எல்லாம் வெளிப்படுத்துவான். மறுமையில ரகசியங்கள் அனைத்தும் பகிரங்கமாக ஆக்கப்படும். நீ செஞ்சதெல்லாம் எதுக்குப்பா, என்ன காரணத்துக்காண்டி, யாருக்காண்டி செஞ்ச என்பதை எல்லாம் வெளிப்படுத்துவான். அதே போல உங்களுடைய கொள்கையும் சரியா இருக்கணும். கொள்கை சரியா இருந்து அதுக்கு மார்க்கத்துக்காண்டி உயிர்க்காக செஞ்சிருக்கணும். அப்ப நம்ம யாரையும் ஷஹீத் என்று சொல்ல முடியாது. அப்ப இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் விளம்பரப்படுத்துவான். நாம செஞ்ச அனைத்து செயலும், இன்னைக்கு நாம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், தாராளமா செய்யறோம், இது எல்லாம் யாருக்கு செஞ்சோம், எதுக்கு செஞ்சோம், அதை அல்லாஹ் மறுமையை வெளிப்படுத்துவான். சில பேர் தான தர்மம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு இதை நான் தான் கொடுத்தேன், அதை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. அதை சொல்லிட்டு இதை நான் சொல்லி காட்டுன்னு சொல்லல, இருந்தாலும் சொல்றேன். அப்புறம் எதுக்குப்பா சொல்றேன், இவர் சொல்லிடுவாரு, சொல்லிட்டு அதை சேர்த்து சொல்லிக்கிறது யாராவது நினைச்சுக்கிறாங்கல்ல, அது சொல்லி காட்டணும்னா சொல்லல அப்படின்னு. இப்படி தர்மம் செய்யறது அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். நீங்க வந்து பேசாம இதுக்கு சும்மா இருந்துடலாம், தர்மத்தை கொடுத்துட்டு அவனை நோய்வினை செஞ்சுட்டு அதை வெளிப்படுத்தி காட்டிட்டு எதுக்கு இது? அப்ப இது நன்மையே தராது. தொழுகையே அப்படிதான், தொழுகை அல்லாஹ்வுக்காண்டி இல்லாம அடுத்தவர்களுக்காண்டி இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படாது. நயவஞ்சருடைய தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இப்படிதான் சொல்றான். அவங்க தொழுகைக்காக நின்றார்கள் என்று சொன்னால் சோம்பேறிகளாகவும் பிறருக்கு காட்டுவதற்காகவும் தான் இருக்கிறார்கள். அப்ப அது பயன் தராது. இன்னும் ரசூலுல்லாஹ் நமக்கு இதை வந்து கடுமையாக எச்சரிக்கை செய்யறாங்க. எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யறாங்கன்னா, அகமது என்ற நூலில் இடம்பெற்றிருக்கிறத பாக்குறோம். இன்ன அஹ்வஃபமா அகாஃபு அலைக்கும், உங்களிடத்தில் நான் அஞ்சக்கூடிய விஷயம், மிகவும் பயப்படக்கூடிய விஷயம் என்ன என்று சொன்னால் அஷ்ஷிருக்குல் அஸ்கர், நீங்க பெரிய பெரிய இணைப்பு காரியத்தை செய்தீர்கள் நான் நட்பில்ல. இறை மார்க்கத்துக்கு விரோதமா சிலை வழிபாடு அல்லது நெருப்பு வழிபாடு, மனித வழிபாடு, இப்படி இணைப்பு காரியத்தை செஞ்சிருந்தீங்களோ நான் அவங்கள்ட்ட அதிகமா பயப்படல. அப்ப அதிகமா பயப்படுறது எதுக்கு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் கேட்கறாங்க, வமா ஷிருக்குல் அஸ்கர், நான் உங்கள்கிட்ட பயப்படுறது வந்து ரொம்ப சின்ன இணைப்பு தான், சிறிய இணைப்பு. சிறிய இணைப்புனா என்ன? அரியா, முகசுதி. ரசூலுல்லாஹ் இது என்ன சொல்றாங்கன்னா, சிறிய இணைவிப்பான். இணைவிப்புனா என்னது? அல்லாஹ்வுக்கு இணையாக ஒருவரை கருதுவது. அது சின்ன அளவு ஆற்றலாக இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு இணையா கொண்டு வந்து வச்சிடக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு அமலை செய்யறோம், ஒரு காரியத்தை செய்யறோம்னா அல்லாஹ் எடுத்து நன்மை எதிர்பார்த்து செய்யணும். இப்ப நம்ம அல்லாஹ் எடுத்து நன்மை எதிர்பார்க்காம, அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் எதிர்பார்க்காம, இவருடைய திருப்தி எனக்கு வேணும், இவரை என்னை வந்து பெருமைப்படுத்தணும், இவரை நான் மகிழ்விக்கணும் என்றால் அப்ப அதுல அல்லாஹ்வுடைய கூட்டாக்கிட்டோமே. அப்ப இது சிறிய இணைவிப்பு. முகஸ்துதி என்பது சிறிய இணைவிப்பு. அதனாலதான் அல்லாஹ் என்ன செய்யறாங்க, உயிர் தியாகியாவே இருந்தாலும் சரி நீ நரகத்துக்கு போ. அப்ப உயிர் தியாகிக்கு இந்த நிலைமைனா அப்ப மத்தவங்களுடைய நிலைமை இல்லை. அப்ப நாம வந்து இந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னைக்கு முகநூல் பக்கம் வச்சுக்கிறாங்க, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு? பெருமளவு நீங்க பாத்தீங்கன்னா நான் பெரிய ஆளு, என்ன மாதிரி யாரும் இல்லை என்று காட்டுறதுக்காக தான் அதிகமான அளவு இருக்கிறத பாக்குறோம். பெருமையினுடைய பெட்டகமாகத்தான் இது இருக்கிறத பாக்குறோம். முழுக்க முழுக்க பெருமை பேசுவதற்கும், என்னை போல யாரும் இல்லை, நான் தான், நான் மட்டும்தான் என்று தன்னையே பற்றி பெருமைப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் இருக்கிறத பாக்குறோம். அப்ப இப்படி நம்ம இடத்தில் பெருமை என்று சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் வந்து விட்டால் எல்லா நன்மை நாசமா போயிடும். இணைவிப்புக்கு நம்ம போக வேண்டியது இல்லை. இந்த சிறிய இணைவிப்பு வந்தாலும் சரி எல்லாம் அழிஞ்சு போயிடும். தொழுக போயிடும், தான தர்மம் போயிடும், வேற எந்த ஒரு அமலும் நிலைச்சிருக்காது. அப்ப இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணும். இணைவிப்பு நம்ம இடத்தில் ஒருபோது வந்துடக்கூடாது. சிறிய இணைவிப்பு ஒருபோது வந்துடக்கூடாது. அப்ப என்ன ஒரு அமல் செஞ்சாலும் தூய்மையான முறை அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்ம செய்யறதே குறைவான அளவுக்கு தான் செய்யறோம். அதை செய்யும் போது நான் இது யாருக்காண்டி செய்யல, யாரு பார்த்தா என்ன பார்க்காட்டி என்ன. சில பேர் ஆள் இருந்தா வருவாங்க, ஆள் இருந்தா வர மாட்டாங்க, பொறுப்புல இருந்தா வருவாங்க, பொறுப்புல இருந்தா வர மாட்டாங்க. அந்த நேரத்தை சூழலை பார்த்துட்டு இப்ப போனா ஒரு பேரு கிடைக்கும். இப்படி நாம ஒருபோது இருந்துடக்கூடாது. ஆள் இருந்தாலும் இல்லாட்டியும், பொறுப்புல இருந்தாலும் இல்லாட்டியும், எனக்கு வாய்ப்பு இருந்தாலும் இல்லாட்டியும், சிரமமான ஒரு சூழலாக இருக்கும்போது எல்லா நேரங்கள்லயும் நாம அல்லாஹ்வுக்காக நிக்கணும். அப்பதான் நம்ம அல்லாஹ்வுக்காக வந்து அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம்? இவர் அல்லாஹ்வுக்காக வேண்டி வரல, இந்த நோக்கத்துக்காண்டி வந்திருக்காரு, இந்த காரணத்துக்காண்டி வந்திருக்கிறாரு. அப்ப காரணத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ் மட்டும் அப்படித்தானே சொல்றாங்க. அல்லாஹ் வந்து உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய எண்ணங்களையும் தான் பார்க்கிறான், செயல்களையும் தோற்றத்தையும் பார்க்கல. நீ செஞ்ச செயல் என்ன அல்லாஹ் பார்க்க மாட்டான். நீ இதை யாருக்காண்டி செஞ்ச, என்ன நோக்கத்துக்காண்டி செஞ்ச,
அப்படிங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். அதனால நாம் செய்யும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் ஈமானை கலந்து முகஸ்துதி இல்லாத, இந்த புற்றுநோய் இல்லாத ஒரு பரிசுத்தமான ஒரு செயலாக நாம் நம்முடைய செயலை வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். அதைத்தான் இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் மற்ற 2 தொடர்பான செய்திகள் நாம் அறிந்து கொள்வோம் என்று கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.